போன டைம் சீமான் அவர்கள் வந்துட்டு கல்லு குடிச்சது வந்துட்டு எல்லாரும் பார்த்தாங்க, எல்லா மீடியம்லயும் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா இப்போ இந்த மாநாடு பத்தி எங்கேயும் ரிலீஸும் ஆகல, அண்ணாமலை அவர் கல்லு குடிச்சிருக்காரு அப்படின்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஏன் ஐயா எதுவுமே வெளியே வரலையே? முதல்ல குடிச்சாதான் வெளிவரும் செய்தி, ரெண்டாவது குடிச்சா செய்தி வராது. முதல்ல அண்ணாமலை குடிச்சிருந்தாருன்னா அண்ணாமலை அவர் தான் முதல்ல செய்தியில் போட்டுப்பாங்க. சீமான் குடிச்சதுனால ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார். அரசாங்கத்தின் சைட்ல இருந்து ஏதாவது இது பத்தி ஏதாவது உங்ககிட்ட பேசுறாங்களா, இல்ல ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது சொல்றாங்களா? பரவலா பல கட்சிகள் எங்க கோரிக்கையில் உடன்பாடு உண்டு. கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு, தலைவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா தலைவர்லாம் கையேண்டிகள் தானே. ரெண்டாவது மாநாடு வந்துட்டு ரொம்ப வெற்றிகரமா நடந்து முடிச்சிருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்துட்டு கல் குடிச்சிருக்காரு. அடுத்து என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போறீங்க? என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? பல முயல குறி வச்சா ஒண்ணு கூட கிடைக்காது. ஒரு முயல குறி வச்சா கட்டாயம் ஒரு முயல் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த முயல முதல்ல அடிப்போம், மறுபடியும் அடுத்த முயல பார்ப்போம். நேத்து வந்துட்டு ஒரு செயற்கை கூட்டம் நடத்திருக்கீங்க, ஒரு கருத்தரங்கம் நடத்திருக்கீங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு மீடியாவை சேர்ந்தவங்களும் வந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லை, எந்த ஒரு மீடியம்லயும் எந்த ஒரு வீடியோவோ எதுவுமே இல்ல. சோ ஏன் இத வெளியே விடாம இருக்காங்களே, அதுக்கு காரணம் என்ன? நீங்க அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகள் போட்டீங்கன்னா அரசனுடைய விளம்பரம் கிடைக்காது, வருவாய் குறையும். அதனால செய்தி போடாம இருக்கலாம். சீமான் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் சேர்த்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. சோ அதை கேட்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களோட கருத்து என்ன, அதை சொல்லுங்க ஐயா. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நம்மள எங்களுக்கு ஆதரவாளர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களை ஒருங்கிணைக்கணும், அவ்வளவுதான். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கல் நல்லசாமி ஐயா தான் இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா திரும்ப பாக்குறதுல. போன நேர்காணல்லே சொல்லியிருந்தீங்க, அடுத்து வந்துட்டு 4ஆம் தேதி ஒரு மாநாடு வந்துட்டு வைக்க போறோம். அதுக்கு வந்துட்டு சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கோம். யார் யார் வருவாங்க அப்படின்ட்டு தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப நல்லபடியா அதை நடத்தி முடிச்சிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க ஐயா. என்ன மாதிரியான தீர்மானங்களை நிறைவேற்றீங்க? என்ன நடந்தது அங்க? ஒற்றை இலக்கை முன்னிறுத்தி அந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. ஒற்றை இலக்கு, கல்லுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும். ஒற்றை இலக்கு. காலையில 8:30 மணிக்கு துவங்கினது, 5:30 வரல நடந்தது. சீமான் அவர்கள் சில வழக்கு தொடர்பாக சிக்கல் இருந்த காரணத்தால் வர முடியவில்லை. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அங்கே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தார்கள். டிடிவி தினகரன் மற்றும் பல கட்சியை சார்ந்தவர்களும் வந்திருந்தார்கள். அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. சரிங்க. போன டைம் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா வர முடியல, அவரால் வர முடியல. அதுக்கப்புறமேட்டு கூப்பிட்டு வர முடியல அப்படின்றது சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தீங்க. போன டைம் சீமான் அவர்கள் வந்துட்டு கல்லு குடிச்சது வந்துட்டு எல்லாரும் பார்த்தாங்க, எல்லா மீடியம்லயும் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா இப்போ இந்த மாநாடு பத்தி எங்கேயும் ரிலீஸும் ஆகல, அண்ணாமலை அவர் கல்லு குடிச்சிருக்காரு அப்படின்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஏன் ஐயா எதுவுமே வெளியே வரலையே? முதல்ல குடிச்சாதான் வெளிவரும் செய்தி, ரெண்டாவது குடிச்சா செய்தி வராது. முதல்ல அண்ணாமலை குடிச்சிருந்தாருன்னா அண்ணாமலை அவர் தான் முதல்ல செய்தியில் போட்டுப்பாங்க. சீமான் குடிச்சதுனால இவரு ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அண்ணாமலைக்கு நான் தான் கல் ஊத்துனேன், அவரு தான் மேடையில பருகினார். கல்ல பொறுத்தளவுல உணவுன்னு நாங்க சொல்றோம். அப்ப இது போதைப் பொருள்னு சொல்றாங்க, மதுன்னு சொல்றாங்க, வெளியே சொல்றாங்க. ஆட்சியாளர்கள் சொல்லுது. ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? தடைக்கு என்ன காரணம்? எங்களுக்கு பதில் கொடுத்திருக்காங்க, தகவல் உரிமை சட்டப்படி பனைகள் இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, அதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல்ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உறுப்பு என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. கல்லு போகாத அதிகம்னு சொல்லியோ பண்டம்னு சொல்லியோ தடை விதிக்கல. கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை.
நீதிமன்றம் என்ன சொல்றாங்க? இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். இது தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவுங்கிறாங்க. நான் கேட்கிறோம், ஒட்டுமொத்த 8 கோடி மக்களை பார்த்து கேட்கிறோம், நீதி அரசர்களை பார்த்து கேட்கிறோம், வாட் இஸ் பாலிசி மேட்டர்? வி வாண்ட் இன்டர்பிரேஷன் ஃபார் பாலிசி மேட்டர். கொள்கை முடிவுன்னா என்ன? வெட்டொன்னு துண்டு, வெட்டொன்னு துண்டு, வெட்டொன்னு துண்டு. கன்சம்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன், தட் இஸ் த பாலிசி மேட்டர். மதுவா மதுவிலக்கா, மதுவா மதுவிலக்கா, மதுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்க தெருவுக்கு 7 கடை போட்டுக்கிட்டு சந்தைப்படுத்திட்டு இருக்கீங்க. மது விலக்கு தமிழ்நாட்டுல இல்ல. ஏன் கள்ளு தடை? கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாதான் எப்படி கொள்கை முடிவாகும்? என்ன மாதிரி சொல்ல போறாங்க? ரெண்டாவது, பக்கத்துல பாண்டியல் இருக்குல்ல, கேரளாவுல, தெலுங்கானாவுல, ஆந்திராவுல, அண்டை மாநிலங்கள்ல, உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கேயும் கலப்படம் செய்வாங்கல்ல, அங்க கிடைக்கும். வேறு கலப்படப்பட்ட கிடைக்காதா? செய்வாங்கல்ல. அந்த அரசுகள்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துதல்ல. தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாத அரசா? கையிலாகாத அரசா? அப்படி என்றால் ஏன் நீங்கள் அந்த முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? இறங்குங்கள். கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர், வல்லமை மிக்கவர் அந்த முதல்வர் நாற்காலியில் அமரட்டும். உங்களுக்கு தகுதி இல்லை, இறங்குங்கள். நீங்க எந்த அடிப்படையில் முதலமைச்சராக இருக்கீங்க? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானே கொண்டிருக்கீங்க. அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்வியை அண்ணாமலை கேட்டாருன்னா அது நல்லா இருக்கும். நான் கேட்டா அது எடுபடாது. ஏன்னா பாரத போர் நடக்குது, துரோணாச்சாரியாரை கொல்ல முடியல, படைகளை அழிச்சுக்கிட்டு இருக்காரு, தொடச்சுக்கிட்டு இருக்காரு, வேற வழி இல்லை. அவருடைய மகன் பேர் அசுத்தாம, அசுத்தாமங்கிற பெயர் கொண்ட யானை கொண்டு போட்டு அசுத்தாம செத்து போயிட்டேன், அசுத்தாம செத்து போயிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா துரோணாச்சாரியார் நம்பினாரா? நம்பல. தர்மர் வாயிலிருந்து வரணும் எதிர்பார்த்தாரு. கிருஷ்ணர் தூண்டினாரு, தார்முள்ளு போட்டாரு, குத்துனாரு. வேற வழி இல்லாம இதயத்தை கல்லாக்கிட்டு தர்மர் போய் சொல்றாரு. அசுத்தமா செத்து போயிட்டான்னு சொன்ன பின்னாடி அவர் ஆயத்து பூரா கீழே விட்டுறாரு, அடிச்செறிஞ்சிடறாரு, வீழ்ந்துடுறாரு. தர்மர் வாயிலிருந்து வரணும் எதிர்பார்த்தாரு. அந்த மாதிரி அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இந்த கேள்வி அரசாங்கத்துக்கு கேட்டிருந்தான். Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானே கொண்டிருக்கீங்க. அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்வி கேட்டா பரவாயில்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்லுக்கு அனுமதி கொடுப்போம், நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்லுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் பிரச்சார மேடம் மாதிரி நினைக்கிறாங்கல்ல. கண்டிப்பா இந்த மாதிரி தான் நீங்க பாருங்க, ஏற்கனவே எங்களை ஏமாத்திட்டாங்க. போன 2021 தேர்தல்ல திமுக வியூக களம் அமைச்சு கொடுத்தாங்கல்ல. யாரு களம் அமைச்சு கொடுத்தா? பிரசாந்த் கிஷோர். எவ்வளவு 250 கோடியோ 300 கோடின்னு சொல்றாங்க. அவ்வளவு அமௌண்ட் காசை வாங்கிட்டு தான் அந்த வியூக களம் அமைச்சு கொடுத்தாரு. எதை முன்னிறுத்துறாரு? மதுவிலக்க. அந்த கோவன்கிறவரு கொஞ்சமா ஆடினாரு, கொஞ்சமா பாடினாரு. மூடு மூடு டாஸ்மாக மூடு, மூடு மூடு டாஸ்மாக மூடு. அந்த கோவன் இப்ப எங்க போனாரு? கனிமொழி என்ன சொன்னாங்க? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம், இதற்கு காரணம் டாஸ்மாக் மது. நீங்க உட்கார்ந்து 4 ஆண்டுகளாக போகுது, என்ன பண்ணீங்க? மதுவிலக்கு கொண்டு வந்தீங்களா? மதுவிலக்கு கொண்டு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, ஆனா மதுவிலக்கு கொண்டு வரல. ஆக நீங்க சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. சொல் வேறு செயல் வேறு. இப்படிப்பட்டவர்களுடைய உறவு கனவிலும் கூட வரக்கூடாது. கனவிலும் கூட வரக்கூடாத ஒரு நபர் ஆட்சியில் போய் அமர்ந்திருந்தா அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ஒவ்வொரு மாநாடா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பிரஸ் மீட்டா இருக்கட்டும், திரும்ப திரும்ப இந்த ஒரு இதெல்லாம் முன் வச்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அரசாங்கத்தின் சைட்ல இருந்து ஏதாவது இது பத்தி ஏதாவது உங்ககிட்ட பேசுறாங்களா, இல்ல ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது சொல்றாங்களா? மத்த கட்சிகளுங்களா? ஆமாங்க. பரவலா பல கட்சிகள்
எங்க கோரிக்கையில் உடன்பாடு உண்டு. கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு, தலைவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா தலைவர்லாம் கையேந்திகள் தானே. இப்போ டாஸ்மாக்ல வருமானம் அரசுக்கு எவ்வளவு வருது? 50,000 கோடி, 27% மொத்த வருவாயில. அந்த 50,000 கோடி முன்கதவு வழியா வருது, அது கணக்கில் வருது. மீதி 50,000 கோடி பின்கதவு வழியா வேண்டி, அது கணக்கில் இல்ல. டாஸ்மாக் லாபி, லிக்கர் லாபி வலுவா இருக்காங்க. லிக்கர் லாபி வலுவா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? தேர்தல் நேரத்தில் நாங்க என்ன கேட்கிறோம்? என் வீட்டுல எவ்வளவு உடுப்பு நீ எனக்குன்னு கேட்கிறோம், பேரம் பேசுறோம். அந்த லிக்கர் லாபி அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க. ஆளுகின்ற கட்சிக்கு அதிகமா கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கட்சிகளை எல்லாம் எடை போட்டு விடை கண்டு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்குறாங்க. கவனிக்கும் விதத்துல கவனிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில கட்சிகளை தவிர எல்லாரும் கையேந்திடுறாங்க. அதனாலதான் கட்சி தலைவர்கள் எல்லாம் கள்ள பத்தி வாய் திறக்க மறுக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு நான் சுமத்துறேன். நீங்க பாருங்க, அந்த கருத்தரங்கு 24 அரசியல் கட்சிகளுக்கு நினைவூட்டுகள் மட்டும் ஒரு 10 இருக்கு. 2 தடவை 3 தடவை போன் பண்ணுவேன். ஒரு சிலர் எடுப்பாங்க, பலர் எடுக்க மாட்டாங்க. பலர் ஒப்புதல் கொடுத்தவங்களே வரல. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஆகணும். இது இவங்களுடைய வேட்டைக்காடு அல்ல தமிழ்நாடு. அதை புரிஞ்சுக்க. மக்களுடைய அறியாமை அறுவடை பண்றதுக்கு நீங்க அரசியல் கட்சி நடத்தல. மக்களுடைய நலன் அக்கறை கொண்டு அரசியல் கட்சி நடத்துறாப்புல இருந்தா நடத்துங்க, இல்லவனா வெளியேறுங்க. இப்ப 2வது மாநாடு ரொம்ப வெற்றிகரமா நடந்து முடிச்சிருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி அண்ணாமலை அவர்களும் கரு குடிச்சிருக்காரு. அடுத்து என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போறீங்க? என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அடுத்து முதல் இதை முடிப்போம். பல முயலை குறி வச்சா ஒண்ணு கூட கிடைக்காது. ஒரு முயலை குறி வச்சா கட்டாயம் ஒரு முயல் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த முயலை முதல்ல அடிப்போம், மறுபடியும் அடுத்த முயலை பார்ப்போம். கல்லு தீங்கானது அப்படின்னு நிரூபிச்சா உங்களுக்கு யாரா இருந்தாலும் 10 கோடி கொடுக்குற அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. அது என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நீங்களே வாங்க, ஏன் அடுத்தவங்களை அழைக்கணும்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஜேர்னலிசம். ஜேர்னலிசம் சாதாரணமா வரலாம். நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். 17 ஆண்டுகள் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு திங்களதுல 1990 நடத்தினேன். நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர். அன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காலில் அமுத்தியே அச்சகத்துல அச்சு விட்டோம். ஆக நீங்க வாங்க, உங்களுக்கே கொடுத்துட்றோம். இல்ல வேற யாராச்சும் இந்த 8 கோடி மக்கள் யாரையாச்சும் இருந்தா அடையாளம் காட்டுங்க. அவங்க வாதத்தில் வெற்றி பெற்றா அவங்களுக்கு கொடுத்துடலாம். என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணணும்? வாங்க சொல்றீங்க, என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. தமிழ்நாடு கள்ள இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால், நீங்கள் அந்த நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும், இந்த 8 கோடி மக்களில் யார் அந்த நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் வாதத்துக்கு வரலாம். அந்த வாத விவாதம் ஒரு அரங்கில் நடக்கும். பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்கள். நேரடி ஒளிபரப்பு இருக்கும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பொதுமக்களுக்கு அங்கே அனுமதி இல்லை, பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. அந்த வாத விவாதத்தில் கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை என நிரூபித்து விட்டால் கள்ள இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும். தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். யார் வெற்றி பெறுகின்றாரோ அவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். ஆக தமிழ்நாடு கள்ள இயக்கம் ஒரு சான்றாண்மை கொண்ட இயக்கம். வள்ளுவர் பதிவு பண்றாரு, சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையலார் கண்ணும் குழல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால், தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில் கள்ள இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். மொத்தத்தில் கள்ள இயக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இப்போ விஜய் போன்றவங்க இருக்காங்க, அவருக்கு எழுதணும் வரல. ஒரு கால் அவர் கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்து வாதிட்டு கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்து விட்டால் கள்ள இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். எங்களை நல்வழிப்படுத்திய பெருமை அவருக்கு கிடைக்கும். 2வது வரக்கூடிய 2026ல இது பெரும் வாக்காக மாறும். முதல்வராக அமர்வதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும்.
கண்டிப்பா. இப்ப வந்துட்டு பாலிடிக்ஸ் ரீதியா எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அத வந்துட்டு ஊதி பெருசாக்குறதுக்கும், இல்ல பரப்புறதுக்கும் நெறைய பேர் இருக்காங்க. நீங்க நல்ல ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்க அப்டின்னா, அது பலருக்கும் போய் சேரணும் அப்டின்றது தான் எல்லாரோட ஒரு குறிக்கோளா இருக்கணும். அப்டி இருக்கப்போ, நேத்து வந்துட்டு ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தியிருக்கீங்க. ஒரு கருத்தரங்கம் நடத்தியிருக்கீங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு மீடியாவை சேர்ந்தவங்களும் வந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லை, எந்த ஒரு மீடியம்லயும் எந்த ஒரு வீடியோவோ எதுவுமே இல்ல. சோ ஏன் ஐயா இத வெளியிட விடாம இருக்காங்களே, அதுக்கு காரணம் என்ன? இல்ல, எல்லா மீடியாவிலயும் செய்தி வந்தது. ஒரு சில மீடியா போடாம இருக்கலாம். அவங்க அரசாங்கத்திட்ட இருந்து விளம்பரத்தை எதிர்பார்க்கலாம். அது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஒரு புடவைக்கு என்ன முக்கியம் உங்களுக்கு தெரியும்? முந்தான முக்கியம். அந்த மாதிரி ஒரு பத்திரிகை விளம்பரம் முக்கியம். நான் 17 ஆண்டுகள் பத்திரிகை நடத்தினேன். விளம்பரம் இல்லாம நடத்த முடியாது. ஆகவே நீங்க அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகள் போட்டீங்கன்னா அரசனுடைய விளம்பரம் கிடைக்காது, வருவாய் குறையும். இரண்டாவது எதிர்ப்புகள் இருக்கும். அரசு தரப்புல பல தொந்தரவுகள் கொடுப்பாங்க. அதனால செய்தி போடாம இருக்கலாம். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. செய்தி எல்லாம் நிறைய போட்டாங்க, பல பேர் போட்டாங்க. இப்ப சோசியல் மீடியா வந்துருச்சு, சமூக வலைத்தளங்கள். அவங்கள தடை பண்ண முடியாது. ஏராளமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப வைரல் ஆயிட்டே இருக்கு. இன்னொரு விமர்சனம் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு சீமான் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் சேர்த்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. சோ அதை கேட்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களோட கருத்து என்ன, அதை சொல்லுங்க ஐயா. எங்களுடைய இலக்கு ஒற்றை இலக்கு, ஒரே ஒரு இலக்கு தான். கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணும். இப்போ திமுக வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். அதாவது இந்த கருத்தரங்கை பொறுத்தளவு இதுல அரசியல் கிடையாது, அரசியல் கட்சி கிடையாது, ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், பகுதி, பால், எந்த வேறுபாடும் கிடையாது. ஒற்றை இலக்கு கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணுங்கிறது தான். அது பலரும் பல விதமான அபிப்பிராயம் சொல்லலாம். அது அவங்களுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நம்மள எங்களுக்கு கிடையாது. ஒருங்கிணைக்கணும். எங்களுடைய ஆதரவாளர் சூரிய ஒளி இருக்கு. ஒரு குவி ஆடியில குவிச்சோம்னா என்ன ஆகுது? கீழே இருக்கக்கூடிய பஞ்சு பத்துதல்ல. சூரிய ஒளி குவிச்சு கீழே விடும்போது, பூம்பா கீழே விடும்போது பஞ்சு பத்துதல்ல. அந்த மாதிரி வெற்றி பெறணுங்கிறதுக்காக எங்களுடைய இலக்கு. ஆதரவாளர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்கள ஒருங்கிணைக்கிறோம், அவ்வளவுதான். கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு பல நாட்களா கல்லுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க. பலரும் வந்துட்டு கல்லு நல்லதுன்னு சொன்னாலும் அது நடைமுறைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா பலரும் யோசிக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தெரியல. தொடர்ந்து போராடிட்டே இருக்கீங்க ஐயா, போராடுங்க ஐயா. கண்டிப்பா இதுக்கும் ஒரு நாள் வந்துட்டு முடிவு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புறோம் ஐயா. இது தொடர்பு அதாவது வள்ளுவர் சொல்றாரு, முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்கும். தெய்வத்தார் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். ஆண்டவனே களம் இறங்கி செயல்பட்டாலும் காரியம் நடக்காது. இருந்தாலும் நீங்க அந்த நியாயத்துக்காக நின்று களமாடுறீங்கன்னா, கூரை பிச்சுக்கிட்டு கொட்டா போனாலும் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் கட்டாயம் கிடைக்கும். உழையும் பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது முயற்றுபவர். விதியை, வினையை, ஊழை வெல்ல முடியும்னு சொன்ன இலக்கியம் இல்லை குறளை தவிர. அதுல சொல்றாரு, உழையும் முப்பக்கம் காண்பர், இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் விதியையும் வெல்லக்கூடும். ஆக நாங்க வெற்றியில போய் நிறுத்துவோம், அது மாற்றமே கிடையாது. எங்களுடைய இலக்கு வெற்றி. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் இப்போ சென்று கொண்டிருக்கின்றோம். வெற்றியை அடைந்தே தீருவோம். வினை திருப்பம் என்பது ஒருவன் மன திருப்பம், மற்ற எல்லாம் திற. நீங்க ஒரு நோயாளி, அவர் மருத்துவமனைக்கு போறாரு, சிறுநீரகமே புடுங்கிடுது. அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு மன தகரியம், ஆடாது என்ன பண்ணுது அப்படிங்கிற தகரியத்துல இருந்தா வைத்தியத்திலேயே, சாதாரண வைத்தியத்திலேயே குணமாயிரும். ஒரு சின்ன நோய் எளிதா குணமாக்கிடலாம். ஆனா அவருடைய ஆழ்மனதுல ஐயோ நம்ம பொழைக்கவா போறோம், ஆஸ்பத்திரியில இருந்து திரும்பியா வர போறோம் அப்படிங்கிற எண்ணம் ஆழ்மனதில் வந்துட்டா, அமெரிக்கா அழைச்சிக்கிட்டு போனாலும் காப்பாற்ற முடியாது, ஆப்பிரிக்கா இழுத்துக்கிட்டு போனாலும் பொழைக்க வைக்க முடியாது. அந்த வில்பவர் எங்கிட்ட இருக்கு, நாங்க வெற்றி பெறுவோம். கண்டிப்பா தொடர்ந்து போராடுங்க, ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்களோட பரிமாறிக்கொண்டு இருக்கிறது. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.